கவலையே படாது. எங்கேயும் போக முடியாது. நம்ம மக்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக முடியாது. என்ன, நாம இருக்கிற எல்லா காயத்துக்கும் ஒரே மருந்து. நாம எளிதில் வென்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக இருக்கும். தோற்று தோற்று வென்றவனின் இதயம் இரும்பினும் கடினமானதாக இருக்கும். அதனால என்ன செய்யறதுன்னு யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள 5 வருஷம் ஓடிடும். நீ அதை பத்தி கவலைப்படாம இரு. ஆனா ஒண்ணு, அண்ணன் சொல்றதை மட்டும் கேட்டு தலைவர் நமக்கு கற்பித்ததுதான். சுபாஷ் சொல்றான்ல, நீ ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, நம்பிக்கையில் நீ தோற்கிற வரைங்கிறான். தலைவர் நமக்கு சொல்ற, நல்லவர்கள் கூட தோற்றதாக வரலாற்றில் செய்தி உண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை. நம்பிக்கையோடு இருங்கள். நம்பிக்கையோடு. வெற்றி மிக அருகில் இருக்கிறது. இப்போ வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள். வெற்றி நம்மை தேடி ஓடி வந்து கொண்டு. நாம் பேசினோம், வெற்றியை தரவில்லை. நீ பேச மாட்டோம், தரும். பேசிட்டு நம்ம பேசலைன்னா பழைய பேச்ச கேட்க தொடங்கும். படமா போட்டு காட்டினேன். இப்படி வேலையை கொடுப்பேன், இப்படி கல்வியை கொடுப்பேன், இப்படி இதை கொடுப்பேன், இப்படி நீரை பெருகுவேன், இப்படி விவசாயம். அவனுக்கு இது புரியல. மறுபடி இந்த ரீரிலீஸ்ன்னு பண்ணுவாங்களா, அப்படி மறு ரிலீஸ் பண்ணும் போது அதை போட்டு பாரு. கேரளாவில இருந்தெல்லாம் பேசுறான். என்னப்பா அவருக்கு போடாம விட்டீங்க அப்படின்னு பார்த்துக்குறோம். அதனால இந்த நாள் நமக்கு ஒரு புதிய நாள் தான், உற்சாகமான நாள் தான். நம்ம இப்ப கட்சி ஆரம்பிச்சு விரைவில் ஆட்சியை பிடிப்போம், அவ்வளவுதானே. இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், விரைவில் ஆட்சியை பிடிப்போம். இங்கே எதுவும் மாற போகிறதில்ல, அப்படியே தான் இருக்கும். நாம் வராத வரை நம்ம வந்து தான் மாற்றணும். அதனால நம்பிக்கையோடு இருங்க. மறுபடியும் அண்ணன் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த களமும் இந்த காலமும் நமக்கானது. நீங்கள் எதுவுமே இல்லை என்றாலும் நமக்கு சத்தியம் இருக்கிறது, சரித்திரம் இருக்கிறது, சாட்சியா இருக்கும். இது வழிகாட்டும். 2வது, நம்பிக்கையோடு இருங்க. எந்த சூழ்நிலையும் உங்கள் நிழலாக உங்க அண்ணன் அருகிலேயே பின்தொடர்ந்து வருவேங்கிறத நம்பிக்கையா இருங்க. யார் இல்லைனாலும் உங்க அண்ணன் இருக்கேன். அடர்த்தியான நம்பிக்கையா இருக்கேன். உறுதியா வெல்லுவோம். இந்த 18 முடிஞ்சிருச்சு. இனி நான் ஜூன் மாசத்திலிருந்து ஒவ்வொரு மாவட்டமா பயணம் பண்ணி வந்து முதல்ல மாதிரி வந்து உங்களையெல்லாம் சந்திச்சு என்னென்ன எது சரி செய்யப்படணும் சரி செஞ்சு படையை பெருக்கி தடையை நொறுக்கி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்காக்குவோம். களத்தை இழக்கலாம், காலத்தையும் இழக்கலாம். களத்தை இழந்து விடக்கூடாது என்கிறார் தலைவர். களத்தை பெருக்குவோம், படையை பெருக்குவோம். மக்கள் நம்மளை தேடி வருவார்கள். அதுவரை நாம் களத்தையும் காலத்தையும் தயாரித்துக் கொண்டிருப்போம். உறுதியாக கவலையே படாதீர்கள். நம்ம உயிர் தலைவன் காலம் வரும் என்று காத்திருந்தவன் அல்ல. நமக்கான காலத்தை, தனக்கான காலத்தை உருவாக்கியவன். நமக்கான காலம் நாம் உருவாக்கிய காலம். நாம் விதைத்த அளவுக்கு, விதைக்க வேண்டிய அளவுக்கு விதைத்து விட்டோம். இனி முளைக்கும், விடுதலையாக நம்பிக்கையோடு இருங்கள். தோல்வி என்பதே நமக்கு இல்லை, வெற்றி ஒன்றே நம் எல்லை. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம்.